Hello cookies, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான and மிஸ்டீரியஸான anime Heaven Official's Blessing ஓட season 1 episode 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய anime series and manga series பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் Anime Zombies தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. and மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. Welcome to Anime Zombies தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு புது கேஸ் ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு வயசானவர் புதுசா ஒரு டிசீஸ்ல வந்து கடவுளை காப்பாத்த சொல்லி கேக்குறாங்க. இவரும் என்ன பண்றாங்கன்னா உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து அவரை எழுப்ப வைக்கிறாங்க. எழுந்த உடனே பார்த்தா இவரு ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே நம்மளோட ஹீரோ அவன் பாசமா பேசி உங்களுக்கு என்னாச்சு, நீங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த வயசானவர் சொல்றாரு, இல்ல நான் பேன்யூ பாஸ் அப்படின்ற இடத்தை கடக்கும் போது ஒரு பெரிய சூறாவளியில என்னோட மொத்த குரூவும் மாட்டிக்கிச்சு. 60 பேர்ல நான் ஒருத்த மட்டும் தான் திருப்பி வந்தேன். இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட சன்லன் என்ன பண்றானா ஹீரோவை பார்த்து ஒரு கண்ணு மேய்க்கிறான். அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவை என்ன பண்றான், ஒரு தண்ணி எடுத்து குடுத்துட்டு இதை குடிங்க, நீங்க ரொம்ப தாகமா இருப்பீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த தண்ணிய வாங்குறான். ஆனா அந்த வயசானவர் ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து பயந்துகிட்டே இருந்தாரே தவிர அந்த தண்ணிய குடிக்கவே இல்லை. அப்பதாங்க நம்ம ஹீரோ சொல்றான், நீங்க எப்படி அந்த தண்ணிய குடிப்பீங்க, உங்களுக்கு தான் தண்ணியே தேவையில்லையே அப்படின்னு சொல்ற அடுத்த செகண்டே அந்த வயசானவர் ஒரு பேயா மாதிரி தப்பிக்க பாக்குறாரு. ஆனா நம்ம சன்லன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? அவ உடனே சாப்ஸ்டிக்க வச்சு அந்த பேய பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த பேயும் மறைஞ்சு போயிடுது. சோ அது ஃபுல்லா மறைஞ்சு போகிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி வைக்கிறாங்க. உடனே நம்மளோட ஹீரோவும் என்ன பண்றான், ஓகே நான் என்னோட அசிஸ்டன்ட நான் கான்டாக்ட் பண்றேன் ஹெவனோட கம்யூனிகேஷன் அரே மூலியமான்னு சொல்லிட்டு இவ உடனே அந்த டாக்குக்கு போறாங்க. அங்க பார்த்தா மத்த கடவுள்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க சுத்தி ஒரே கோல்டன் லீவ்ஸா பறந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது அவ சொல்றா, இல்ல வின் மாஸ்டர் வந்துட்டாங்க, சோ இவங்களோட மெரிட்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சோ அதனாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்மளோட ஹீரோ என்ன சொல்றாங்க, உனக்கு பேன்யூ பாஸ பத்தி தெரியுமா, அங்க ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கேட்க அவ சொல்றா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த தயவு செய்து நோண்டாதீங்க, ஹெவனுக்கும் ஒரு சில விஷயத்த ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு படுதுன்னு சொல்லிட்டு அவ அதோட விட்டுட்டாங்க. நம்மளோட ஹீரோவும் திருப்பி வந்து எனக்கு எந்த ஒரு நல்லதும் தெரியற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் சன்லன் சொல்றான், உனக்கே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இல்ல ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி அங்க ஸ்கிராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண அந்த இடத்துக்கு போயிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது வெளியில ஒரு கதவு தட்டு சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியில போய் பார்க்க அங்க நம்மளோட அட்டகாசமான வாலண்டியர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தா பாத்துருப்பீங்களே அவனுக்கு தாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்ணலாம் தான் வந்தோம், கம்யூனிகேஷன் அறையில நீங்க ஏதோ பேன்யூ பாஸ பத்தி சொன்னீங்கல்ல, சோ நம்ம எப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஹீரோ சொல்ற, இப்பவே இந்த நொடியே நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அசிஸ்டன்ட்ல ஒருத்தர் என்ன சொல்றான், சரி ஓகே அப்ப பிரச்சனை இல்ல, நான் டிஸ்டன்ஸ் ஷார்டனிங் அரே மூலியமா நம்ம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போற மாதிரி நான் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் சன்லன் என்ன பண்ற, இவனுங்க யாரு 2 காமெடி பீஸ் இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு 2 பேருக்குமே செம்ம காண்டாவது. நீ யாருடா ஃபர்ஸ்ட், எங்க இருந்து வந்திருக்க, உன் பேர் என்னன்னு சொல்லி ரொம்ப குவெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்க யாரு ஹியூமன் யாரு கோஸ்ட்னே பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இங்க ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க. சோ இவங்களோட டவுட்ட போக்குறதுக்கு நம்மளோட ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவன் நார்மலான பர்சன் தான், இவனோட பேர் சன்லங் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாங்க. அந்த பேன்யூ பாஸ்ன்னு சொல்ற இந்த இடம் இதுக்கு முன்னாடி பேன்யூ கிங்டமா இருந்துச்சுங்க. அந்த கிங்டம்ல எல்லாமே வார் தாங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரீஜனாவோ அது இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பேன்யூ பாஸ்ன்ற இடம் 2 கண்ட்ரிக்கு இன் பிட்வீன்ல இருந்ததுனால பார்டர்ஸ்ல நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுல கடைசியா என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல இருக்க டிமானிக் கல்டிவேட்டரை கோஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு இந்த பத்தி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது இவனுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி டைரக்டா அந்த பேன்யூ பாஸ் இருக்க அந்த டெசர்ட்டுக்கே எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு இருக்கும் போதே இவனுங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. பட் ஸ்டில் இது ஆஸ் யூஷுவல் தானே. இவங்களும் ஒரேடியா அந்த டெசர்ட் குள்ள போயிடுறாங்க. போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, என்டையர் இடமே அமைதியா இருக்கு. பட் நம்ம சன்லங்க்கு இந்த வெயில்ல ஒத்தே வரலங்க. இவங்க நைட்டு போனாங்க, பட் காலையில விடிஞ்சதும் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், அவனோட ஹேட் எடுத்து ஹீரோக்கு கொடுத்து டை பண்ண பாக்குறான். உடனே இவன் எனக்கெல்லாம் கேப் பண்ணா நீயே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுறாங்க. அப்பதான் இவன் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிட்டு வரான். 200 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சென்ட்ரல் பிளைன்ஸ்ல பெரிய பேட்டில் ஒண்ணு நடந்துச்சு. இந்த பேன்யூ கிங்டமே ஒரு வார் ஜோனா இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் பேன்யூ கிங்டத்தோட டிமானிக் கல்டிவேட்டர் ஒரு ஆர்ஃபனா இருந்தாங்க. அவங்க ஒரு அபேண்டட் சைல்டாவும் இருந்து இந்த உலகம் ஃபுல்லா
எல்லாம் சுத்தி வரும்போதுதான் இவங்களோட எபிலிட்டிஸ் தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் இந்த ஈவில் எபிலிட்டிஸை இந்த கிங்டம்ல இருக்க மக்கள் நம்பினாங்க. இத பயன்படுத்திக்கிட்டு அந்த கோஷி என்ன பண்ணானா ஒரு ஆல்டரை ஒண்ணு கிரியேட் பண்ணி எல்லாருமே சாகடிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹெவன்ஸுக்கு இந்த ஆஃபரிங்க கொடுத்து பான்யூ சோல்ஜர்ஸ ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அது பண்ணும் போதே நிறைய பேர் அதுல கொல்லப்பட்டாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பான்யூ கிங்டம்ல ஒரு பெரிய வாரே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வார்ல எக்கச்சக்கமான பீப்புள் வந்து இறந்து போனாங்க. பட் இந்த டெமானிக் கல்டிவேஷன் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆனாலுமே இவங்க ஒரு ஹெவன் அபிஷியலா மாறல, ஒரு ரேட்டா மாறி இந்த கிங்டம் இப்ப சுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ கிங்டமா இருந்த ஒண்ணு இப்ப பான்யூ பாஸா சுத்திக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த கண்ட்ரிக்கு 2 கல்டிவேட்டர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பேசிக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன வீட பாக்குறாங்க. இது என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு, இப்படி ஒரு இடத்துல வீடு இல்லாம இருக்கும், சரி அதை போய் நம்ம சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இவங்க முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க பாக்குறாங்க. அது ரொம்ப அபேண்டன்டான ஒரு பில்டிங்கா இருக்கு. இது இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதே சமயத்துலதான் இந்த அசிஸ்டன்ட் 2 பேருக்கு சன்லங் மேல டவுட் வந்துகிட்டே இருந்ததுனால கண்டிப்பா இந்த ஆளு நம்ம டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த வாலண்டியர் என்ன பண்றான், சரி ஓகே என்கிட்ட இந்த சூப்பர் டூப்பரான ஒரு வாட்டர் ஒண்ணு இருக்கு, இந்த வாட்டர் நீ குடிய, உனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது இந்த தனியா நான் ஏன் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்களை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் சன்லங் சொல்றா, சரி நீங்க ஒருவேளை அதுல பாய்சன் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது, வேணா நீங்க ஷீலியன் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை கோத்து விட அவன் சொல்றான் இந்த வாட்டர்ல பாய்சன் எல்லாம் எதுவும் இல்லன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சன்லங் அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. பட் இந்த வாட்டரை குடிச்சுமே அவனுக்கு எதுவும் ஆகல. இது சாதாரண வாட்டர் இல்லங்க, இது வந்து ஃபார்ம் ரிவீலிங் வாட்டர். இது குடிச்சா இவனோட ஒரிஜினல் ஃபார்ம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தே இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் இன்னொரு அசிஸ்டன்ட் என்ன பண்றான், ஒரு டிமோனிக் ஸ்வாட் எடுத்து கொடுத்து நம்ம டெசர்ட்டுக்கு போறோம்ல, சோ உனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஹாங்ஷிங் அப்படின்ற அந்த ஸ்வாட குடுக்கறாங்க. சன்லங்கும் வாவ் ஸ்வாடா அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா என்ன கலாய்க்கிறதுக்கு இவ்வளவு மாசமாவா பண்ணுவீங்க, உடஞ்சு போன ஸ்வாட போய் எனக்கு கொடுக்குறீங்க, இது எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறான். இவனுக்கா டேய் உன்னோட ட்ரூ ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றதுக்கு தான் அந்த ஸ்வாடே நான் கொடுத்தேன், பட் அந்த ஸ்வாட் உடஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப காண்டாவறானுங்க. இப்படி இவங்க 2 பேரும் நம்ம சன்லங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான், நான் வெளியில ஏதோ ஒரு மாதிரி இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லி ஜன்னல் வழியா எட்டு பார்த்தா ஒரு பெரிய சூறாவளி ஒண்ணு வருதுங்க. இந்த டைம்ல இப்படிப்பட்ட சூறாவளி இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாரும் அந்த இடத்த போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு 4 பேரும் அதுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு இருக்கும் போதே அந்த சூறாவளிக்குள்ள மாட்டி நம்மளோட ஹீரோ வழி மாதிரி போயிடுறான். அப்பதான் டக்குன்ட்டு சன்லங் நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்மளோட சன்லங் அங்க வராங்க. அவ மட்டும் இல்ல அந்த அசிஸ்டன்ட் 2 பேருமே வராங்க. வந்த உடனே இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது, பட் எப்படி இங்க வந்திருக்காங்க, அண்ட் நீங்க இந்த இடத்துல 2 பீப்புளை பார்த்ததா வேற சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க பான்யூ கிங்டமோட கல்டிவேட்டர்ஸா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இன்னொரு குட்டி சூறாவளி வந்து நம்மளோட ஹீரோவை மட்டும் தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுதுங்க. ஹீரோ என்ன பண்றான், உடனே அவனோட அந்த ரூ இருக்குல்ல, அதாங்க அந்த ஷால் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பானே, அதை இழுத்துட்டு ரொம்ப ஸ்டர்டியான சாலிடா இருக்கிற பொருளை நீ புடி அப்படின்னு சொல்லி அதுக்கு கமாண்ட் கொடுக்கறான். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா சன்லங்க கூட்டிக்கிட்டு வருதுங்க. இவனுக்கே ஒண்ணும் புரியல, நான் ஒரு சாலிடான பொருளை தானே கேட்டேன், ஏன் இது சன்லங்க புடிச்சிட்டு வருதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்மளோட ஹீரோ இந்த டீமை விட்டு தனியா போயிட்டான். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிருங்க. Thank you so much for watching guys. Bye.